Taste the Daily. சென்னை மெரினாவில் விமானப்படை சாகச நிகழ்ச்சியை காண வந்த பார்வையாளர்கள் 4 பேர் உயிரிழப்பு. நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்காததே உயிரிழப்பிற்கு காரணம் என மக்கள் குற்றச்சாட்டு. நெசவாளர்களுக்கு வழங்க வேண்டிய மானியத்தை உடனடியாக வழங்கி அவர்கள் உற்பத்தி செய்துள்ள துணிகளை தமிழக அரசே கொள்முதல் செய்ய வேண்டும். தமிழக நெசவாளர்கள் நடப்பு ஆண்டில் தீபாவளி திருநாளை சிறப்பாக கொண்டாட நடவடிக்கை எடுக்குமாறும் ஸ்டாலினின் திமுக அரசுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி வலியுறுத்தல். சேலம் மாநகரின் மையப்பகுதியில் மாநகராட்சிக்கு சொந்தமான 5 அடுக்கு கட்டிடத்தில் கஞ்சா போதையில் இளைஞர்கள் மயங்கி கிடப்பதாக வரும் செய்தி அதிர்ச்சி அளிப்பதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அறிக்கை. சேலம் மட்டுமின்றி ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையும் போதைப்பொருள் புழக்கத்தின் பிடியில் இருந்து மீட்க கடும் நடவடிக்கை எடுக்க ஸ்டாலின் அரசுக்கு வலியுறுத்தல். அதிமுகவின் 53வது துவக்க விழாவை முன்னிட்டு வாழ்த்து தெரிவித்த ஆந்திர மாநில துணை முதல்வர் பவன் கல்யாணுக்கு கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி நன்றி. சமத்துவம் சமூக நீதி தழைக்க புரட்சி தலைவர் எம்ஜிஆர் கண்டெடுத்து புரட்சி தலைவி அம்மா வளர்த்த தமது தலைமையிலான மாபெரும் இயக்கத்துக்கு வாழ்த்து தெரிவித்ததற்கு நன்றி என அறிக்கை. சென்னை மெரினா கடற்கரையில் இந்திய விமானப்படை விமானங்கள் ஹெலிகாப்டர்கள் சாகசம். வானில் வண்ணங்களை தூவியபடி சீறி பாய்ந்த சாரங் குழுவினரின் ALH MK1 இலகு ரக ஹெலிகாப்டர்கள். That was the leader and here's the reaction. Sarangin in the diamond formation அனைத்து தமிழர்களுக்கும் ஒரு அன்பு சமர்ப்பணம். And as promised, there goes number 4 joining up. MK132 போர் விமானங்களில் வானில் வட்டமடித்து சாகசம் நிகழ்த்த சூரியகிரண் குழுவினர். வெற்றியை குறிக்கும் வகையில் வானில் சாகசம் செய்த விமானப்படை வீரர்களை கண்டு மக்கள் வியப்பு. Chennai, enjoy பண்ணுறீங்க glass. சாரங்கிக்கு ஒரு பெரிய விசில் போடுங்க. இந்திய தேசிய கொடியை பிரதிபலிக்கும் மூவர்ணங்களை வானில் தூவி பறந்த போர் விமானங்கள். இந்திய இளைஞர்களை விமானப்படையில் சேர ஊக்குவிக்கும் வகையில் நடைபெற்ற வான் சாகச நிகழ்ச்சிகள். விமான சாகச நிகழ்ச்சிகளை காண வேளச்சேரி ரயில் நிலையத்தில் குவிந்த மக்கள் போதிய ரயில்கள் இயக்கப்படாததால் கடும் அவதி. வார விடுமுறை நாள் என்பதால் குறைந்த அளவிலேயே ரயில்கள் இயக்கப்பட்டதாக பயணிகள் குற்றச்சாட்டு. சென்னை திருமுல்லை வாயிலில் உள்ள 2 அங்கன்வாடி மையங்களில் கழிவறை குடிநீர் உள்ளிட்ட எந்த ஒரு அடிப்படை வசதியும் இல்லாததால் அவதியுறும் மழலை செல்வங்கள். குழந்தைகளை கையாள்வதில் தமிழகம் முன்னோடியாக உள்ளது என பெருமை பேசும் ஸ்டாலின் இதற்கு என்ன பதில் சொல்லப் போகிறார் என மக்கள் கேள்வி. டெல்லியில் கடந்த வாரம் 5620 கோடி ரூபாய் மதிப்பிலான கொக்கைன் பறிமுதல் செய்யப்பட்ட நிலையில் தற்போது மத்திய பிரதேச மாநிலம் போபாலில் 1814 கோடி ரூபாய் மதிப்பிலான மெப்பட்ரோன் போதைப்பொருள் சிக்கியது. திராவிட மாடல் ஆட்சியிலும் மைனாரிட்டி பாஜக ஆளும் மாநிலங்களிலும் அதிக அளவில் போதைப் பொருட்கள் கடத்தப்படும் அவலம். மதுரையில் தலையில் கல்லை போட்டு இளைஞர் படுகொலை செய்யப்பட்ட கொடூரம். விளம்பர பிரியரின் ஆட்சியில் தூங்கா நகர மக்கள் தூக்கத்தை இழந்து பல நாட்கள் ஆகிவிட்டதாக வேதனை. பெங்களூருவில் இருந்து சென்னைக்கு கடத்தி வரப்பட்ட 1014 கிலோ குட்கா சிக்கியது. பொம்மை முதல்வர் ஸ்டாலின் ஆட்சியில் நாள்தோறும் நடக்கும் போதைப் பொருள் கடத்தல்களால் இளைய சமுதாயம் சீரழியும் அவலம்.
தையல், ஓவியம் உள்ளிட்ட சிறப்பு ஆசிரியர் தேர்வில் 3 ஆண்டாக கிடப்பில் போடப்பட்ட தமிழ்வழி ஒதுக்கீடு தேர்வு பட்டியல். உறக்கத்திலும் தமிழ், உண்பதிலும் தமிழ் என வாய்க்கிழிய தமிழ் பேசும் திராவிட மாடல் ஆட்சியின் அலட்சியத்தால் மன உளைச்சலுக்கு ஆளாகும் தேர்வர்கள். கள்ளக்குறிச்சி மாவட்டம் கல்வராயன் மலைப்பகுதியில் 10 லிட்டர் கள்ளச்சாராயம், 2800 கிலோ வெல்லம் பறிமுதல். விளம்பர பிரியர் ஸ்டாலின் ஆட்சியில் கள்ளச்சாராயத்தால் 70க்கும் மேற்பட்டோர் பலியான பின்பும் கல்வராயன் மலையில் கள்ளச்சாராயம் கட்டுக்கிடங்காமல் புரண்டோடும் அவலம். சேலம் மாநகராட்சி கட்டடங்கள் போதை இளைஞர்களின் கூடாரமாக மாறிவரும் அவல நிலை. நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் போதை கலாச்சாரம் நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதாக பொதுமக்கள் வேதனை. தஞ்சை மாவட்டம் பூதலூர் அருகே கல்லணையில் 3 நாட்களாக செத்து மிதக்கும் மீன்களால் பொதுமக்கள் அச்சம். துர்நாற்றம் வீசி வருவதால் நோய் தொற்று பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ள நிலையில் ஸ்டாலின் அரசு குரட்டை விட்டு தூக்கம். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் அரசு மருத்துவமனையில் புகுந்த மழைநீர். பிரசவ வார்டு, உள்நோயாளி பிரிவு, வெளிநோயாளி பிரிவு என பல்வேறு பகுதிகளுக்குள் மழைநீர் புகுந்ததால் நோயாளிகள் அவதி. சேலத்தில் நள்ளிரவில் பெய்த கனமழையால் வீடுகளுக்குள் புகுந்த மழைநீரால் குடியிருப்பு வாசிகள் அவதி. சேலம் மத்திய பேருந்து நிலையத்தில் தேங்கிய தண்ணீரால் சிரமத்துக்கு ஆளான பயணிகள். என்ன சொல்றது எல்லாம் சேலம் மாவட்டத்தில் பெய்த கனமழை காரணமாக ராசிபுரம் அருகே திருமணிமுத்தாறில் கலக்கும் சாக்கடை மற்றும் சாய கழிவுநீர். வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு தரைப்பாலம் மூழ்கியதால் 2 கிராமங்களுக்கு இடையே போக்குவரத்து பாதிப்பு. புதுக்கோட்டையில் சில மணி நேரம் பெய்த கனமழையால் அவதிக்கு ஆளான பொதுமக்கள். சாந்தநாத சுவாமி கோவிலுக்குள் மழைநீர் புகுந்ததால் பக்தர்கள் அவதி. சென்னையில் உள்ள ஏரிகள் மற்றும் நீர்நிலைகளில் புற்றுநோய் மற்றும் கல்லீரல் பாதிப்பை ஏற்படுத்தும் ரசாயனங்கள் கலந்துள்ளதாக அதிர்ச்சி தகவல். விரிவான ஆய்வு நடத்தி அறிக்கை தாக்கல் செய்ய தமிழக சுற்றுச்சூழல் துறை மற்றும் மாசு கட்டுப்பாட்டு வாரியத்திற்கு தென்மண்டல பசுமை தீர்ப்பாயம் உத்தரவு. இந்தியாவில் அதிகரித்து வரும் இணைய மோசடி குற்றங்களால் நாள்தோறும் கோடிக்கணக்கான ரூபாயை இழக்கும் அப்பாவி பொதுமக்கள். டீப்ஃபேக் வீடியோக்களை உருவாக்கி பெரும் மோசடியில் ஈடுபடும் இணைய குற்றவாளிகளை தடுக்காமல் இரட்டை எஞ்சின் பாஜக அரசு அலட்சியம். சமூக வலைதளங்களான ஃபேஸ்புக், யூடியூப் மற்றும் இணைய செய்தி ஊடகங்களை இந்திய பிரஸ் கவுன்சில் சட்டத்தின் கீழ் கொண்டு வரும் வகையில் சட்ட திருத்தம் செய்ய மத்திய அரசு முடிவு என தகவல். ஊடக சுதந்திரத்தை முடக்க நினைக்கும் பாசிச பாஜக அரசின் முடிவுக்கு எதிர்க்கட்சியினர் கண்டனம் தெரிவிப்பார்கள் என எதிர்பார்ப்பு. ஹரியானா, ஜம்மு காஷ்மீரில் பாஜக மண்ணை கவ்வும் என கருத்து கணிப்புகள் வெளியான சில மணி நேரங்களில் மகாராஷ்டிர விவசாயிகளுக்கு 20,000 கோடி விடுவித்த இரட்டை எஞ்சின் அரசு. எத்தனை 1000 கோடிகளை விவசாயிகளுக்கு கொட்டிக் கொடுப்பதாக விளம்பரம் தேடினாலும் மகாராஷ்டிராவிலும் பாஜக மண்ணை கவ்வுவது உறுதி என தகவல். இண்டிகோ ஏர்லைன்ஸ் விமான நிறுவனத்தின் இணையதளம் திடீரென முடங்கியதால் நாடு முழுவதும் பயணிகள் அவதி. டிக்கெட் முன்பதிவு செய்த பயணிகள் விமான நிலையங்களில் நீண்ட நேரம் காத்திருக்க நேரிட்டதால் ஆவேசம். லெபனானில் இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் ஹிஸ்புல்லா இயக்கத்தின் புதிய தலைவரும் பலி என தகவல். இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் ஹசன் நஸ்ரல்லா கொல்லப்பட்ட பின் தலைவரான சுபிதீனும் கொல்லப்பட்டதாக சந்தேகம். இஸ்ரேல் ஈரான் போர் நீடித்தால் கச்சா எண்ணெய் விலை உயரும் அபாயம். கச்சா எண்ணெய் விலை உயர்ந்தால் அத்தியாவசிய பொருட்களின் விலையும் உயரும் என்பதால் உலக நாடுகள் கவலை. மேற்கு ஆப்பிரிக்க நாடான புர்கினோ பாசோவில் கடந்த மாதம் அல் கொய்தா தீவிரவாதிகள் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் 600 பேர் படுகொலை. 1 மணி நேரத்தில் 600 பேரை கொன்று குவித்ததாக அதிர்ச்சி தகவல்.